இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை தான் இந்த காணிக்கு வர்ற பிரதான வீதி. இந்த வீதி ஓரமாகத்தான் இந்த காணிகள் அமைந்திருக்குது. இந்த காணிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1.5 பரப்பாகவும் 2 பரப்பாகவும் பிரிக்கப்பட்டிருக்குது. மிக முக்கியமாக இது வீடு கட்டக்கூடிய பகுதியில், இந்த கோண்டாவில் பகுதியில் இந்த காணிகள் அமைந்திருக்குது. இந்த காணிகள் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொளியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். வாங்க இந்த காணி பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம். இந்த காணிக்கு வர்ற பாதை இந்த பாதை தானே என்ன? இதான் இந்த காணிக்கு வரக்கூடிய பாதை. எத்தனை அடி பாதை நீங்கள் போட்டிருக்கிறீங்க? இது வந்து நாங்கள் 20 அடி பாதை போட்டிருக்கோம். 20 அடி பாதை போட்டு எத்தனை துண்டாக பிரிச்சிருக்கிறீங்க இந்த காணியை? இது வந்து நாங்கள் எங்கள்கிட்ட வந்து இப்போ 15 துண்டு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற துண்டுகள் வித்துட்டீங்க? இருக்கிற துண்டாக வித்துட்டோம். இப்போ எங்களுக்கு வந்து விற்க இருக்கிற காணி வந்து மொத்தம் 23 பரப்பு இருக்குது. 15 துண்டாக இருக்குது. ஒவ்வொரு துண்டும் வந்து 1.5 பரப்பாக பிரிச்சிருக்கிறோம். அதில் 3 துண்டு மட்டும் 2 பரப்பு துண்டு இருக்குது. இது எத்தனை பரப்பு துண்டு? இது வந்து 1.5 பரப்பு துண்டு. 1.5 பரப்பு துண்டும் இருக்குது, 3 பரப்பு துண்டும் இருக்குது. 2 பரப்பு துண்டு. 2 பரப்பு துண்டு. ஆமாம். இந்த பக்கத்தில் பெரிய வீடுகள் எல்லாம் கிடக்குன்னா அதே நேரம் தோட்டங்களும் செய்யணும். இது என்ன மாதிரி ரெண்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய காணியும்? இது வந்து வீடு கட்டக்கூடிய இடம் தான். சுற்றி வர வந்து ஆயெல்லாம் இருக்கணும். சுற்றி வர குடிமனை உள்ள காணி தான். தோட்டங்களும் செஞ்சு வந்து அதில் ஒரு அமைதியாக இருக்குது இந்த காணி. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற பிரதேசம் வந்து கோண்டாவில் வடகிழக்கு பிரதேசம். கோண்டாவில் வடகிழக்கு. வடகிழக்கு அதாவது கோண்டாவில் பலாலி ரோட் சந்தியிலேருந்து இந்த பலாலி பக்கம் ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது, ராசமணி மண்டபம் உண்டு. அது பக்கத்தாலேயே ஒரு ரோட்டண்டு போகுது. ரோட்டண்டு போய் அப்படியே ராசபாதைக்கு அந்த ரோட்டு வருது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ரோட்டால் இறங்கி ஒரு 700 மீட்டர் வந்தீங்கன்னா இந்த காணிக்கு வரலாம். பிரதான வீதியிலேருந்து 700 மீட்டர் தூரம். 700 மீட்டர் தூரம் வரலாம். அந்த ராசபாதை ரோடு இருக்குது. இந்த காணிலேருந்து சரியாக ஒரு 500 மீட்டரில் ராசபாதை ரோடு வரும். பலாலி ரோட்டுக்கும் ராசபாதை ரோட்டுக்கும் இடையில. ஆமாம் ஆமாம். கனரக வாகனங்கள் எல்லாம் வரும் தானே? எல்லாம் டிப்பர்லேருந்து எல்லாம் வந்து திரும்பக்கூடிய மாதிரி தான் இந்த காணியும் இருக்குது. இதுக்குரிய கிணறுகள் என்ன மாதிரி? என்ன அடித்தா நல்ல தண்ணி வருமோ? இது வந்து என்ன மாதிரி தண்ணி வந்து நல்ல சுத்தமான தண்ணி தான் இருக்குது. நல்ல நல்ல தண்ணீர், உப்பு இல்லை தண்ணி, நல்லா குடிக்கக்கூடிய தண்ணி. நல்லா கிணறு இருக்குமா நீங்கள் குடிச்சு பார்க்கலாம். நல்லா இந்த துண்டு வேண்டாக்களுக்கு ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்கு. என்ன கிணறு இருக்கு. செம்பாட்டு மண் தான், நல்ல தோட்ட காணி தான். இந்த காணின்ற ஒரு பரப்புக்குரிய விலை என்னென்ன? நாங்கள் வந்து ஒரு பரப்பு இந்த விலை வந்து 65 லட்சம் சொல்கிறோம். ஒரு பரப்பு 65 லட்சம். இல்லை 1.5 பரப்பு இருக்குது, இந்த 2 பரப்பு இருக்குது. காட்சி பேசி தான் இருக்குது உங்களுக்கு பிரச்சனை.